தளபதி கோட் மூவி ஃபர்ஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 126 கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்தியிருக்கா. லியோ மூவியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இது வரைக்கும் 100 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டேவே லியோ அண்ட் கோட்னு 2 மூவியுமே இருக்கா. லியோவை விட ஏன் கம்மியான பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்துச்சுன்னா, லியோ மூவி ரிலீஸ் ஆகும்போதே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தது. பட் கோட் அதை விட கொஞ்சம் கம்மி தான். லியோ மூவி பயங்கரமான தேட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருந்தது. கோட்டும் அதை விட கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் கோட்டுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும். லியோ மூவியை காட்டிலும் கோட் மூவிக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இப்போ இருக்கா. தொடர்ந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80% தேட்டர்ஸ் வெறும் புக்கிங்கில் மட்டுமே போய்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 4 நாள் ஆகிடுச்சு. இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து 4 டே அஃபிஷியல் எந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை ரிலீஸ் பண்ணலை. லியோ மூவி போல் 1 வீக் கழிச்சு பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்கலான்னு இருக்காங்க போல். சென்டரில் நிறைய பேர் 200 கோடி 300 கோடின்னு நிறைய அள்ளு விட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸை மட்டுமே 126 கோடி ரூபான்னு இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 வீக் கழிச்சு இந்த மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் ரிலீஸ் பண்ணுவாங்களே. லியோ மூவி போல் 1 வீக்கில் இந்த மூவி 440+ க்ரோஸ்லாம் ஏற்படுத்துமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். லியோவை விட நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்தாலும் வேர்ல்டு வெயிட்டை பொறுத்த அளவுக்கு ஸ்க்ரீனும் கொஞ்சம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு 400 கோடி ரூபா ப்ளஸ் வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் லியோவை விட அதிகப்படியான பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா. லியோ மூவி கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் தான். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த கோட் மூவி 700 கோடி ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்கும். 1000 கோடி ரூபா டச் பண்ணுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நார்த் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு XXX ஸ்க்ரீனில் மூவி ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது 1000 கோடி ரூபா தாண்டும். ஆனால் லியோ மூவியாக இருக்கட்டும், இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா கோட் மூவியாக இருக்கட்டும், OTT ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக அந்த XX ஸ்க்ரீன் தேட்டரில் மூவியை ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா வட சைடில் இருக்க XX ஸ்க்ரீன் தேட்டராக இருக்கட்டும், மாலாக இருக்கட்டும் 2 மாதம் கழிச்சு தான் மூவியை OTTயில் ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் லியோவாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும் 2 மூவியுமே 1 மந்தோடைய டிஃப்ரெண்ட் OTTயில் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் வட சைடில் இருக்க XX ஸ்க்ரீன் தேட்டர் மட்டும் இல்லாமல் முக்கியமான மால்லலாம் மூவி ரிலீஸ் ஆகவே இல்லை. அதனாலவே இந்த மூவிக்கு கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கட்டாயமாக கட் ஆகும். அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி சொல்லும்போது ஒரு 750 கோடி ரூபா கிட்ட இந்த கோட் மூவியோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஆனால் வட சைடில் இருக்க அந்த அளவுக்கு மூவிஸ் எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தல. கோட் மேக்ஸிமம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட தான் ஓடிக்கிட்டு இருக்கா. அதனால இந்தியா ஓவர்சீஸை பொறுத்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 டேஸ் கம்ப்ளீட் 90லேருந்து 100 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட தொட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஏர்லி மார்னிங் 2 ஷோ கட்டு அந்த 2 ஷோ சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது இப்போவே 100 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 2 ஷோ கட்டு, அதுவும் ஃபஸ்ட்டு 2 நாள் மட்டும்தான் 9 மணி ஷோவை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா நாளுமே 11 மணி ஷோ தான் போய்கிட்டு இருக்கா. அந்த வகையில் சொல்லும்போது இப்போ ஒரு 90 கோடி ரூபா கிராஸ் பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு வாரத்துடைய டிஃப்ரெண்டில் கண்டிப்பாக 400+ க்ரோஸை காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. இது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 19 வரைக்குமே தளபதியுடைய கோட் மட்டும்தான் சோலோவாக ஓடிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். ஏன்னா செப்டம்பர் 20க்கு மேலே ஒரு சில மூவிஸ் எல்லாமே வருது. அக்டோபர் 5க்கு மேலே மூவி OTTயில் ரிலீஸ் ஆக போகுது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூவி கண்டிப்பாக ஒரு 700+ க்ரோஸை கிராஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கா. இது வரைக்கும் தளபதியுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன 8 மூவி கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு இருக்கா. 4 மூவிஸ் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ 2 மூவி 400 கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்போ கோட் மூவி ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகியிருக்கா. இன்னும் ஒரு 3 நாள் கழிச்சு இந்த மூவியோடைய 1 வீக் உடைய பாக்ஸ் ஆஃபீஸ் டிஃப்ரெண்டை வச்சு கண்டிப்பாக இந்த மூவி எந்த அளவுக்கு அடிக்கின்றதை சொல்லலாம். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் பார்க்கலாம்.